30 வயசுலேயே 50 வயது தோற்றம் வந்துருச்சோன்னு கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலையை விடுங்க. இளமை திரும்புதே சேனலோட இந்த சிறப்பு தொகுப்புல உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சருமத்தோட இளமைய இயற்கையாகவே எப்படி திரும்ப கொண்டு வரதுங்கிற ரகசியங்களைத்தான் நாம பார்க்க போறோம். எந்த தாமதமும் வேண்டாம், வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். காலையில தூங்கி எழுந்து கண்ணாடியை பார்க்கும்போது முகத்துல திடீர்னு தெரியற அந்த சுருக்கங்களை பார்த்து நீங்க ஷாக் ஆகியிருக்கீங்களா? இதுவரைக்கும் இளமையா பார்த்த நம்ம முகத்துல வயதான அடையாளத்தை பார்க்குறப்ப நம்ம மனசு வலிக்கும் இல்லையா? குறிப்பா இந்த 40 வயதை தாண்டும் போது இந்த பயம் இன்னும் அதிகமாகும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது உங்க உண்மையான வயசோட பிரச்சனை கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற காரணங்கள் நம்மால கண்டிப்பா சரி செய்ய முடியும். கண்ணாடியை பார்க்கும்போது முகம் ரொம்ப டல்லா பொலிவிழந்து அங்கங்க மெல்லிய சுருக்கங்களோட என்னதான் தூங்கினாலும் எப்பவும் டயர்டாகவே இருக்கிற முகத்தை பார்த்து நீங்கள் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கலாம். அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இது வயசாகிறதால வந்தது கிடையாது. உங்களை அறியாமலே தினமும் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் தான் இந்த வயதான தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, நம்ம சருமத்தை ஒரு அழகான பட்டுப்புடவை மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு நல்ல பட்டுப்புடவையை பீரோவில் பத்திரமா வச்சோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும், கரெக்டா? ஆனால் அந்த பட்டுப்புடவையை தினமும் சுட்டரிக்கிற வெயில்லையும் புழுதியிலையும் போட்டு புரட்டி எடுத்தால் என்ன ஆகும்? சீக்கிரமே அதோட சாயம் வெளுத்து ஈஸியாக கிழிஞ்சிரும் இல்லையா? எக்ஸாக்டாக அதே தாங்க நம்ம சருமத்துக்கும் நடக்குது. பாதுகாப்பே இல்லாத சருமம் ரொம்ப சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சிரும். இப்போ உங்கள் மனசில் ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும், அப்படியா? அப்போ நான் என்னதான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. கிட்டத்தட்ட நாம் எல்லோருமே சருமத்தை அழிக்கிற இந்த 4 விஷயங்களை பண்ணுறோம். நமக்கு தெரியாமலேயே நாம் பண்ணுற இந்த 4 தவறுகளை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். தவறு 1, சர்க்கரை. இதில் நம்ம முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். ஆமாங்க, அதிகப்படியான சர்க்கரை உங்கள் சருமத்தில் இருக்கிற கொலோஜன் அப்படிங்கிற புரதத்தை நேரடியாக தாக்கி அழிக்குது. ஒரு இரும்பை ஆசிட் எப்படி அரிச்சு உருக்குலைக்குமோ அதே மாதிரி தான் இந்த சர்க்கரையும் உங்கள் சருமத்தோட இயற்கையான கட்டமைப்பான கொலோஜனை சிதைக்குது. இதோட நேரடி விளைவு தான் சருமம் தொங்குறதும் முகம் சுருங்குறதும். அப்போ உங்கள் சருமம் இளமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அளவுக்கு மீறின சர்க்கரை பொருட்கள் ஆகவே ஆகாது. இனிப்புகளை பார்க்குறப்போ உங்களோட தொங்கி போன சருமம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ தான் இனிப்புகளை நீங்கள் தொடவே மாட்டீங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா 10 ஸ்வீட் சாப்பிட்ற இடத்துல ஒரு ஸ்வீட்டை ருசித்து பொறுமையாக சாப்பிட்டு பழகிக்கோங்க. 2வது தவறு, மறைமுக நீர் இழப்பு. நான் தினமும் 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்புறம் எப்படி என் சருமம் வறண்டு போகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பாட்டில் அதிகமாக உப்பு சேர்த்தாலோ அளவுக்கு அதிகமாக காஃபி குடித்தாலோ அல்லது எண்ணெயில் பொரித்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டாலோ நீங்கள் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் அது சுத்த வேஸ்ட் தாங்க. இந்த பழக்கங்கள் உங்கள் சருமத்தை எப்பவுமே ஒரு வறண்ட மாதிரி தான் வச்சுருக்கும். தவறு 3, ஒளி மாசு. வெயில் மட்டும்தான் சருமத்துக்கு எதிரின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உங்கள் செல்ஃபோன் வெளிச்சமும் உங்களுக்கு வயதான தோற்றத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நிஜம்தாங்க. மணிக்கணக்காக நாம் பார்க்குற இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்கள் ரொம்ப ரகசியமாக நம்ம இளமையை திருடிக்கிட்டு இருக்குதுங்கிறத கொஞ்சம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கீழே சொல்கிற இந்த 5 வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் நாம் இந்த ஒளி மாசுலேருந்து தப்பிக்க முடியும். முதல்ல 20-20-20 ரூல். நம்ம தொடர்ந்து 20 நிமிடம் ஸ்க்ரீனை பார்த்து முடித்ததும் அதுக்கப்புறம் 20 ஃபீட் தள்ளி 20 செகண்ட் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. இது கண்களில் இருக்கிற ட்ரைனஸை குறைக்கும், ஹீட்டையும் குறைக்கும். இது நம்ம ஸ்கின் தொடர்ந்து ரேடியேஷனில் இருக்கிறத தடுக்கும். அடுத்தது ப்ளூ லைட் ஃபில்டர்.
இது மொபைலுக்கும் லேப்டாப்க்கும் டிவிக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறப்ப ப்ளூ லைட் தேவையில்லாமல் நம்ம ஸ்கின் மேலே படுறதை நம்ம தடுக்கலாம். அடுத்தது மாய்ஸ்சரைசர். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குறீங்க, அதை குறைக்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 4வது டிஸ்டன்ஸ், அதாவது மொபைலுக்கும் ஃபேஸுக்கும் டிவிக்கும் நம்ம ஃபேஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸு. மொபைலில் ஃபேஸில் இருந்து 12 இன்ச் தள்ளி வச்சு பாருங்கள். டிவியை 6 to 8 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குறது உங்கள் கண்கள்லேயும் ஸ்கின்லேயும் படுற ஹீட்டை குறைக்கும். ஸோ நம்ம ஸ்கின் ரொம்ப பாதிக்காது. அடுத்தது ஆன்டி ப்ளூ லைட் கிளாஸஸ். லென்ஸில் ப்ளூ லைட் கட் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்களுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு கூடவே சேர்த்து தினமும் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்க்ரீன் டைமில் டிஹைட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கின் டல் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஸோ தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. 4வது தவறு, மன அழுத்தம். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் எப்படி உடல் ரீதியாக நம்மளை வயசான மாதிரி உருவாக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடம்பு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வெளியிடும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் சர்மத்தை இளமையாக வச்சுருக்கிற ரசாயனங்களை அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதனால தான் உங்கள் முகத்தில் முன்கூட்டியே வயதான தோற்றம் வந்து ஒட்டிக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எண்ணம் போல் தான் நம்மளோட இளமையும் இருக்கும். நம்ம முதல்ல நம்மளை ரசிக்கணும், நம்ம இளமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்பணும். அப்போ தான் நம்ம எப்பவுமே இளமையாக இருக்க முடியுங்க. நம்ம சர்மமே உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை சொல்லும். அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்க சர்மம் உதவி கேக்குதுங்கிறத காட்டும் 6 முக்கியமான அறிகுறிகள் இதோ. முதல்ல, உங்க கண்களை சுத்தி மெல்லிய கோடுகள் வந்திருக்கா? 2வது, சர்மத்துல ட்ரையான பேச்சஸ் உருவாகி இருக்கா? 3வது, முகம் முழுக்க ஒரே நிறமா இல்லாம திட்டு திட்டா சீரற்ற நிறமா இருக்கா? 4வது, கண்களை சுத்தி கருவளையம் இருக்கா? 5வது, கண்களுக்கு கீழே சதை தொங்குற மாதிரி வீக்கம் அதாவது ஃப்ளஃபி ஐஸ் இருக்கா? நீங்கள் எவ்வளவுதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலும் முகம் எப்பவும் டயர்டாகவே இருக்கா? உங்கள் மனசுக்குள்ளேயே இந்த செக்லிஸ்ட்டை போட்டு சரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் பார்த்த 6 அறிகுறிகளில் உங்களுக்கு வெறும் 2 அறிகுறிகள் இருந்தால் கூட உங்கள் சர்மம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு உங்களுடைய தீவிரமான உடனடி கவனிப்பு தேவை. இதை மட்டும் தயவு செஞ்சு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சரி, கவலையை விடுங்க, இதுக்கு சொல்யூஷன் தரேன். நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம தீர்வுகளை நோக்கி பயணிக்க போகிறோம். ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் எல்லாம் வாங்காமல் வெறும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமாக எப்படி இதை இயற்கையாக சரி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல உணவு மாற்றம். வெள்ளை சர்க்கரை, காஃபி, ஊறுகாய் இதையெல்லாம் உடனே தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக நல்ல ஈரப்பதம் தரக்கூடிய அவகோடா, விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீன் டீ, நட்ஸ் இதையெல்லாம் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பாருங்க உங்கள் முகம் உள்ளிருந்தே எப்படி பொலிவாகுதுன்னு. வெறும் முகத்துக்கு வெளியே பூசுகிற க்ரீம்களுக்காக ஆயிரக்கணக்கில் காசை கரியாக்குறத இன்னையோட நிப்பாட்டுங்க. உண்மையான அழகு எப்பவுமே உள்ளிருந்து தான் வரும். உங்கள் சர்மத்தை குணப்படுத்துகிற அந்த மிகச்சிறந்த மருத்துவமனை எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் வீட்டு சமையலறை தாங்க. சரியான உணவை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து மேஜிக் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்னும் பளபளக்கும். அடுத்தது அக்கு ப்ரெஷர் தீர்வு. உணவை தாண்டி உங்கள் சருமத்தோட இளமையை மாற்றக்கூடிய ஒரு சீக்ரெட் பட்டன், அதாவது ரீசெட் பட்டன் உங்கள் உடம்புலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, எந்த ஒரு விலை உயர்ந்த சிகிச்சையும் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக உங்கள் சருமத்தோட அழகை உள்ளிருந்து பூஸ்ட் பண்ணுற ஒரு அற்புதமான தீர்வான அக்கு ப்ரெஷர் முறை தான் நாம் பார்க்க போகிறோம். பாயிண்ட் 1. நான் சொல்கிற பாயிண்ட்டை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு முகத்தில் இருக்கிற பாயிண்ட்டு. நம்ம மூக்கோட பக்கவாட்டிலையும் கன்னத்தோட ஆரம்பத்துலேயும் இருக்கிற இந்த புள்ளியை கண்டுபிடிச்சு உங்கள் விரலால் ரொம்ப மென்மையாக ஒரு அழுத்தம் கொடுங்க. அப்படியே ஆழமாக மூச்சு விடுங்க.
இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை ரொம்ப ரிலாக்ஸாக இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் முகத்தில் இருக்கிற முதுமை மாறி இளமை வரதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. 2வது பாயிண்ட் காலில் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் லிவர் டிடாக்ஸ் பாயிண்ட். கால் பெருவிரலுக்கும் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற 2வது விரலுக்கும் நடுவில் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு லிவர் டிடாக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்கள் உடம்புலையும் சருமத்திலையும் தங்கியிருக்கிற அந்த இளமையை கெடுக்கும் நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். உள் நச்சுக்கள் குறைய குறைய வெளியே உங்கள் சருமம் பிரகாசமாக ஒளிரும். இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக பார்த்துட்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். 3 நிமிடத்துக்கு மேலே அழுத்தம் கொடுக்காதீங்க. முக்கியமாக ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணி பிரச்சனையை பண்ணிக்காதீங்க. மெதுவாக அழுத்தம் கொடுங்க. பீரியட்ஸ் நாட்களில் இதை செய்ய வேண்டாம். கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யவே கூடாது. வயது என்பது வெறும் எண்கள் தான் அப்படிங்கிற இந்த வாக்கியம் 100க்கு 100 உண்மைங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற வயசுக்கும் உங்கள் முகத்தில் தெரிகிற வயசுக்கும் எந்த சம்மந்தமே இருக்க வேண்டியது கிடையாது. நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த சின்ன சின்ன ஆரோக்கியமான பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கேலண்டரில் வருஷங்கள் மாறினாலும் உங்கள் இளமை உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் எவ்வளோ இளமையாக எவ்வளவு ஆரோக்கியமாக தெரிய போகிறீங்க அப்படிங்கிறது 100% உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்கள் ஜீனோ உங்கள் வயசோ உங்கள் இளமையை முடிவெடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உணவு பழக்கங்களும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் தான் உங்கள் நாளைய முகத்தை தீர்மானிக்குது. இந்த சிறப்பு தொகுப்போட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி இதுதான். உங்கள் சருமத்தை பாதுகாக்கிற இந்த அற்புதமான பயணத்தை இன்னைக்கே இப்போவே தொடங்க போறீங்களா? தப்பான உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளையும் அக்குப்ரெஷர் மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்க்க தொடங்குங்க. தினமும் இரவில் தூங்குறப்பவும் காலையில் எழுகிறப்பவும் நான் இளமையாக இருக்கேன், என் சருமம் அழகாக இருக்குது, மிருதுவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் எந்திரிங்க. உங்கள் சருமத்தை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. உங்கள் சருமத்துக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க. உங்கள் சருமத்தை நீங்கள் கிரேட்ஃபுல்லாக நினைக்க உங்கள் சருமம் இளமையாக அழகாக மாறும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உடம்பும் மனசும் இளமையாக அழகாக ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இளமை திரும்புதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் இளமை உங்களிடம் திரும்பட்டும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சிறப்பு தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.